ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் கிளம்பிட்டோம் பொங்கலுக்காக. அப்படியே மலையிலேருந்து கீழே கே இறங்கிட்டோம். பார்த்திங்கன்னா சரியான மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பயங்கர மழை பேஞ்சிட்டே இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த மழையிலேயே சரி வேறு வழி இல்லை, போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மழையிலேயே அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்படியே வர 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 பார்த்திங்கன்னா பயங்கர மழை. எங்கள் வீட்டுக்காரர் இந்த ரெயின் கோட் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பின்னாடி இருந்த பெட்ஷீட்டு பொத்திக்கினதுனால எனக்கு அவ்வளோவா நான் நனையல. அவங்க பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்தது. நல்ல வேளையாக நாங்கள் போகும்போது கொஞ்சம் மழை ஸ்லோவாக தான் தூறிட்டு இருந்தது. அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக ரொம்ப மழை பெய்யாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பெண்டாக பார்த்திங்கன்னா, அந்த வளைவுலலாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் நம்ம வண்டியை திருப்பணும். ஏன்னா மழை வந்திருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் ஊற்றிருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா கொஞ்சம் ஏமாத்தினா அந்த மழை வந்ததுக்கும் அந்த ஆயில் ஊற்றிருக்கிறதுக்கும் வண்டியவே சறுக்கி விட்டுரும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான பெண்டுன்னு சொன்னோம்னா இந்த பெண்டு தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு 34வது பெண்டுன்னு சொல்லுவோம். இந்த பெண்டில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். இது 34வது பெண்டு. இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான பெண்டுன்னா இந்த 34 தான். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம். மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா காரவள்ளிக்கு பக்கமாக இப்போ நாங்கள் போயிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், மலைக்கு இடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேகமூட்டம் அழகாக தெரிஞ்சிட்டு இருந்தது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், மேகமூட்டமெல்லாம் எவ்வளோ கிட்டத்தில் அப்படியே மலைக்கு நடுவில் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் மழை பெஞ்சிட்டேவும் இருந்தது. இந்த டைமில் இப்படி மழை பெய்யுமான்னு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்காக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு வழியாக மழை விட்டு கீழே இறங்கி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் மலைக்கு கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.